KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் மழைக்கான வாய்ப்பு குறித்து வானிலை ஆர்வலர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வகுமார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது எங்கே நிலை கொள்ள உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதி, அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி, முதலிலே இலங்கையின் தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து, பிறகு இலங்கை மற்றும் இலங்கை கடலோர பகுதி வழியாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி வரக்கூடிய நாட்களிலே நகரும் என்பதனால இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய திங்கட்கிழமை காலை முதல் டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவை தொடர்ச்சியாக படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இதற்கு முன் இலங்கைக்கு தெற்கே உருவாகி இருந்த காற்று சுழற்சி ஒன்று இன்று குமரி கடற்பகுதிக்கு 2 நாள், அதாவது இன்றும் நாளையும் வந்து நீடித்து, பிறகு புதிதாக உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் போது இணைய விலகி செல்ல இருக்கிற காரணத்தினாலே குமரி கடல் பகுதியில நீடித்துக் கொண்டிருந்து கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக ஈர்க்கும் என்பதனால இன்றைக்கு அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் காலை முதல் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். மதியத்திற்குள் சென்னைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், மாலை இரவிலே தென்கோடி மாவட்டங்களாம் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சூழல் சாரல் பொழிவை கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். இந்த மழை நிறைவடைந்த பிறகு திங்கட்கிழமை காலையிலிருந்து படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தொடங்கி படிப்படியாக அனைத்து வடகடலோர மாவட்டங்களுக்கும் பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து சுமார் 1 வார காலத்திற்கு இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மழைப்பொழிவு தீவிரமடைந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியில இந்த மாத இறுதி நாட்களிலே அது தமிழ்நாட்டின் ஊடாக செயலிழந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.